ஓபிஎஸ் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து திரும்பியிருக்கக்கூடிய சூழலில் அவர் மீண்டும் அதிமுகவில் இணையப் போவதாக யூகங்கள் கிளம்பியிருக்கின்றன. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்புக் கழகம் கமிட்டி என்ற பெயரில் தனி இயக்கம் நடத்தி வருகிறார். சமீபத்தில் அவர் தனிக்கட்சி தொடங்கப் போவதாக கூட செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் டெல்லி சென்று திரும்பிய அவர் வெள்ளிக்கிழமையன்று ஊடகங்களை சந்தித்தார். அப்போது தான் தனிக்கட்சி தொடங்குவதாக கூறவில்லை என்றும் தனிக்கட்சி தொடங்கப் போவதில்லை என்றும் அறிவித்திருக்கிறார். ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்து கொள்ளப் போவதில்லை என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான ஓபிஎஸ்ஸின் சந்திப்பு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அமித்ஷாவை சந்தித்த பிறகு சென்னை திரும்பிய ஓபிஎஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஒட்டுமொத்த அரசியல் சூழல் குறித்தும் அமித்ஷாவுடன் விவாதித்ததாகவும் அதிமுகவின் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜக அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிப்பதில் தவறில்லை என்ற விதத்தில் டிடிவி தினகரனும் பேசியிருக்கிறார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தால் அது கட்சிக்கு புதிய தெம்பை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக இழந்த செல்வாக்கை மீட்கும் என்றும் எண்ணப்படுகிறது. செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ்ஸின் வருகை அதிமுகவுக்கு புதிய தெம்பை அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் தாங்கள் இழந்த வாக்கு வங்கியை மீண்டும் பெறவும் வாய்ப்பிருக்கிறது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராகி இருக்கிறார். எனவே ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் கட்சியில் மீண்டும் இரட்டை தலைமை இருக்குமா அல்லது ஒற்றை தலைமை தொடருமா என்பதுதான் தற்போது முன்னிலைக்கிற கேள்வி.